அப்பா அப்பா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிற? இன்றைக்கி அப்பாவுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன், கேட்குறியா? சரி. அப்போ நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். நான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என் ஃபோனை ஒழிச்சு வச்சிட்டாரு. அதை தேடிட்டு இருக்கும்போது ஒரு அட்டைப்பெட்டி எனக்கு கிடைச்சிது. தூசி படிஞ்சு பழைய வாசம், அது என் கடந்த காலத்தை என் கண் முன்னாடி காட்ட போகிற அட்டைப்பெட்டின்னு அதை ஓப்பன் பண்ணுற வரைக்குமே எனக்கு தெரியல. என்னோட விசில் துப்பாக்கி பொம்மை. அதை பார்த்தோன்னே போயிட்டேன் என்னோட 5வது வயசுக்கு. என்னவோ இது என் கையில் இருந்தால் நானே எஸ்பிடி ரென்சராக மாறின மாதிரி ஒரு ஃபீல். ஒரு ஹெல்மெட் எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு, க்ளவுஸ் எடுத்து கையில் மாட்டிக்கிட்டு, எஸ்பிடி எமர்ஜென்சின்னு சொன்ன 7 வயசுக்கு போயிட்டு வந்தேன் அந்த ஒரு நிமிஷம். அந்த குட்டி கார், அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஓட்டுற ஓட்டு இருக்கே, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தோற்று போயிருமே. என்னோட பழைய பம்பரம் நான் 9th படிக்கும்போது என் ஸ்கூல் வாசலில் வாங்கினது. இந்த ஓட்டை எப்படி வந்தது தெரியுமா? எங்கள் அண்ணன் பம்பரத்தில் முழுக்க வைக்கிறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவன் வச்ச முழுக்கில் வந்த ஓட்டை தான் இது. ஆனால் எங்கள் பசங்களுக்கு மத்தியில் பம்பரத்துக்கு இருந்த மவுஸு வேறு எதுக்குமே இருந்திருக்க முடியாது. ஸ்லாம் புக். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பை ஸ்லாம் புக் எழுதாமல் கடந்து வந்திருக்க மாட்டாங்க. நானும் அப்படி தான். ஏன்னா கடைசி 1-2 நாளில் எழுதப்படுற அந்த வார்த்தைகள் இவ்வளோ நாளாக நம்ம அனுபவித்த சந்தோஷத்தையும், ஒரு சிலர் நம்மளை பிரிய போகிற வேதனையையும் கலந்து எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் நம்ம எடுத்து படித்தோம்னா அந்த கையெழுத்தில் அவங்க முகம் தெரியும், அந்த வார்த்தைகளில் அவங்க நம்ம மேலே வச்சுருந்த அன்பு தெரியும். அப்போதான் அவங்க எல்லாரையும் எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு நமக்கே தெரியும். இட்ஸ் a பெஸ்ட் எவர் டைம் ட்ராவலர் டூ. அப்பா அப்பா என்ன ஆச்சு? ஏன் அப்படி ஸ்டன் ஆகி நிற்கிற? அப்படி என்ன பார்த்த? என்னோட 12th குரூப் ஃபோட்டோ. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த முகத்தை நான் பார்க்குறேன். பாலைவனத்தில் வெள்ளம் வந்த மாதிரி அந்த கண் என்னை பார்த்த முதல் நொடி, என் கை அவளுக்காக எழுதின முதல் வரி, அவள்கிட்ட பேசின முதல் வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இவ்வளோ வர்ணிக்கிறதுலே தெரிய வேண்டாம், வெறும் க்ரஷ் தான். இது இல்லாமலாம் யாராலையும் இருந்திருக்க முடியாது இல்லையா? அப்புறம் பிளாஸ்டிக் மோத்தார்களில் படையப்பா மியூசிக் வாசித்து பார்க்குறது, தாத்தாவோட பழைய கண்ணாடி,
சின்ன வயசு பையனா நானே பார்த்தேன். அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அவர் இத்தினூண்டு சதுர டப்பாவை ஒளிய வச்சதுனால தான் இந்த டப்பாவில் என்னோடய கடந்த காலமே அடங்கியிருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. வாழ்க்கையில் இனிப்பான தருணங்களை தேடி போகாதீங்க. அது உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நிறையா கொட்டி கிடக்கு. அதை திரும்பி பார்த்தாலே போதும், இன்னொடி பொன்னொடியாக வரும். போப்பா, கதை மொக்கையாக இருக்குது. நான் போய் டெம்பிள் ரன் விளையாடுறேன்.